சென்னையில் கலை ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. பென்சில் கிட்ஸ் அமைப்பின் சார்பில் ஸ்பிளாஷ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஆர்ட் எக்ஸிபிஷன் என்ற கலை கண்காட்சி ஜூலை 3 முதல் 9ஆம் தேதி வரை சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் அமைந்துள்ள லலித் கலா அகாடமியில் நடைபெறுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்களது கலை திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களின் ஓவியங்கள் மற்றும் படைப்பாற்றலை பொதுமக்கள் முன் காட்சிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைகிறது. கலைத்துறையில் புதிய திறமைகளை ஊக்குவித்து படைப்பாற்றலை வளர்க்கும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. ஜூலை 3 முதல் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைவரும் இந்த கலை கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு இளம் கலைஞர்களின் படைப்புகளை ரசிக்க ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இது 3S மீடியா 9 செய்திகள். I think we know the occasion that we have come here for. So it's a great honor to invite all of you here for this wonderful day that we have been looking for at Pencil Kids. My friend here, she will now welcome you all formally in Tamil. தூரிகை தீட்டும் ஒவ்வொரு கோட்டிலும் ஒரு கதை உண்டு. உள்ளங்கள் உணர தவறியதை ஓவியங்கள் உணர்வால் உணர்த்துகின்றன. நம்ம இந்தியாவிலேயே புகழ்பெற்ற கலையரங்கம் தான் லலித் கலா அகாடமி. இந்த அகாடமியில் நடக்கிற பென்சில் கிட்ஸ் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பென்சில் கிட்ஸ் 5 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்போ 6th இயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டையும் இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஒவ்வொரு இருட்டுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறது ஒரு சின்ன தீக்குச்சியோட வெளிச்சம் தான். இருட்டுக்கு எப்படி தீக்குச்சியோட வெளிச்சமோ அந்த மாதிரி தான் குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட திறமைகளும். எல்லாருடைய திறமையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருடைய திறமை தான் அவங்களுடைய வாழ்க்கை தீக்குச்சியோட வெளிச்சத்தில் இருக்கணுமா இல்லை தீப்பந்தத்துடைய வெளிச்சத்தில் இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்குற இந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் கிட்ஸோடைய வெல்விஷர்ஸ் பிரேமா ஆண்டி. ஒரு சிலையை செதுக்கிறது சிற்பியாக இருந்தாலும் அதுக்கு முழு பலமாக இருக்கிறது உளி தான். அதுபோல் இங்கே இருக்கிற அத்தனை சிற்பங்களுக்கு பின்னாடியும் ஒளியாக இருக்கிறது ஆஷிகாக்கா. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம பென்சில் கிட்ஸோடைய அனதர் பிரான்ச் பம்மல் பிரான்ச்சோடைய ஓனர் சீதா லக்ஷ்மி மேம் அவங்களே. On behalf of Pencil Kids, I cordially invite one and all on this wonderful day, where we have gathered to enjoy beautiful, stunning works and the joy of expression. I take this opportunity to welcome Mrs. Prema Sindhu, Mr. Altaf, Ms. Ashika, Mrs. Sita Lakshmi, and of course, it goes without saying, we have the founders, Mr. Subramaniam and Ms. Lavanya, to be honoring us here. I welcome all the parents, students of Pencil Kids family. I take great pleasure in inviting the students of the Miyasi School of Architecture along with their founder, Dr. Anjali. Welcome you all. A small brief about Pencil Kids. Established in 2021, we are entering the 6th glorious year. This academy is a brainchild of Mrs. Lavanya, completely supported by her husband, Mr. Subramaniam. I think women empowerment rules and the full support goes to the man behind it, Mr. Subramaniam. It's a popular art academy based in Kundrattur, Chennai, and now it has extended its branches to Pammal and Krompet. They offer drawing and painting not only for kids but also for adults. So what is so unique about Pencil Kids? I think there are many such academies. Why Pencil Kids? At Pencil Kids we believe that every child is an artist.
and we provide structured drawing based on extensive syllabus that has been researched. We bring out the best in each of the child by providing them a very, very positive environment, an environment where they can experiment, where they can learn playfully. They learn a lot of things. They enjoy what they do, and it's a very positive environment. I think the success of what Pencil Kids is evident by the paintings that you see around here. So I think on behalf of one and all present here from the Pencil Kid family, I welcome you all for this glorious day. Hope you stand back and enjoy and take back a lot of pleasant memories with you. Thank you.
தாயார் நம்ம வந்து குன்றத்தூரில் பென்சில் கிட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். 6th இயர் இப்போ ரன்னிங் ஆகுது. இந்த 6th இயரில் நம்ம ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணணும் கேலரிக்காக. அது இன்டர்நேஷ்னல் ஆர்ட் கேலரி, தட் இஸ் கால்ட் லலித் கலா அகாடமி. இது கிரீம்ஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து என் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி லாஸ்ட் இயரே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த இயர் டேட் கிடச்சிது. 1 வீக் நான் என் குழந்தைங்களுக்காக இங்கே நான் ரெண்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க பண்ண ஒர்க்கை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது சேலுக்கும் இருக்குது. இது எதுக்குனாக்க நாட் ஃபார் ஒன்லி சேல், இது என் குழந்தைங்களோட மோட்டிவேஷன். அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆகணும், அதுக்காக நான் இதை சூஸ் பண்ண பிளேஸு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இவங்க பேரண்ட்டு, இவங்கக்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குது எங்கள் ஒர்க்கு. எப்படி இருந்தது மேம்? ரொம்ப நல்லா இருக்குது மேம். 1.5 years ஆகுது. என் பொண்ணு மானசி இங்கே படிக்கிறாங்க. முன்னே இருந்ததுக்கு நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறது இங்கே இருக்க பிக்சரை பார்க்குறப்ப தான் தெரியுது. இன்னும் அவள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவ்வளோடதும் இந்த மாதிரி ஒரு நாள் நிச்சயமாக வரணும். தேங்க்யூ. மானசி, உங்கள் ஆர்ட் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? மீதியெல்லாம் எப்படி இருக்குது? அழகாக இருக்கு. ஆர்டிஸ்ட் பேர் ஸ்ருதிலயா. இவங்க என்ன ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா ரங்கநாதரையும் ஆண்டாளையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கார். ஆண்டாள் வந்து உள்ள அவங்கள என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி கிரேஸ்ஃபுல்லாக இருக்காருன்ற அழகை ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேர்ளை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் பரதநாட்டிய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இவங்க வந்து ஸ்மைலியாக இருக்கும் அந்த கேர்ள். அவங்களோட பாவனத்தை முகத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது என்னோட பிக்சர். இது என்னென்னா, ஒரு ஆண் வந்து எவ்வளோ தான் அரகண்ட்டாக இருந்தாலும் ஒரு கேர்ள்கிட்ட வரும்போது அவன் அரகண்டெல்லாம் விட்டுட்டு அவனோட எமோஷ்னல் பாண்டிங்கை லேடிக்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும், தாயார்னால் ஆண்டாள் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே கிரேஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பெருமாள் கிட்ட. ஸோ அந்த ஒரு இது தான் ரங்கநாதர். ஆண்டாள் வந்து உள்ளே போகிறாங்க, அவங்கள பார்க்குறாங்க. இங்கே லலித் கலா அகாடமின்னு ஒரு கேலரி இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் ஆர்ட் கேலரி, கிரீம்ஸ் ரோட்டில் இருக்குது. இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட டர்ன், எங்களோட பிக்சர்ஸை நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃப்ரீ என்ட்ரி தான், எல்லோரும் வந்து பார்க்கலாம். சேலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட் ரொம்ப லவ் பண்ணுறவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரம் த கேஜிலேருந்து அடல்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தையும் அவங்களால முடிஞ்ச க்ரியேட்டிவிட்டியை நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து 11th கிளாஸ் படிக்கிற குழந்தை தான். ஸோ அவங்க அந்த ஒரு ரிலீஜியன் ஓரியன்டாக எடுத்திருக்காங்க இந்த பிக்சரை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களால முடிஞ்ச அவுட்புட்டை கொடுத்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பிக்சரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குதுன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11th படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்தாங்க. விமன்னாலே ஃப்ளார் மட்டும் இல்லை, அவங்களால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இது எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அடல்ட்டு பண்ணாங்க. அவங்க வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு அம்மா வந்து பாண்டிங் எப்படி இருக்குது குழந்தைக்கிட்ட, ஸோ அந்த குழந்தைய அவங்க எவ்வளோ அரவணைச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக இது எக்ஸாம்பிளான பிக்சர். ஸோ எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பீஸ் தேவைப்படுது. ஸோ அது நம்மக்கிட்ட வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு புத்தாவை பார்த்தாலே பீஸ்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் தான் இந்த பிக்சர். இது ஒரு கேர்ள் கிரேஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குவாங்க, அதுக்காக இது ஒரு கோல்டன் இதில் வச்சு அவங்கள நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்னாலே அபிநயம் இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேர்ளை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் பரதநாட்டிய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இவங்க வந்து ஸ்மைலியாக இருக்கும் அந்த கேர்ள், அவங்களோட பாவனத்தை முகத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. Myself Janvishri from Pencil Kids. It's the painting of a temple dancer. It's one of the classical forms of India. It represents the Indian culture, devotion and beauty. This pose is the combination of the Aramandi, Alapatma and Karakamuka.
தேங்க்யூ. பேர் வந்து ஸ்ருதிலையா. நான் வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கேன். இவங்க வந்து லார்ட் ரங்கநாதா, இவங்க வந்து ஆண்டாள். ஸ்ரீரங்கத்தில் வந்து லார்ட் ரங்கநாதா ரொம்ப ஃபேமஸானவங்க. லார்ட் ரங்கநாதா வந்து ஒரு காஸ்மிக் சர்பண்ட் ஆதிசேஷா மேலே ஒரு பீஸ்ஃபுல்லான ரெஸ்ட்டை எடுக்கிறாங்க. அவங்களோட ஹைஸ் வந்து ஹாஃப் ஓப்பனாக இருக்கும். அவங்க யூனிவர்ஸையும் பார்க்குற மாதிரி ட்ரீம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆண்டாள் வந்து அவங்களோட அழகை ரசிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆண்டாள் வந்து லார்ட் ரங்கநாதாவை விரும்புகிறாங்க. அவங்க வந்து எந்த மார்ட்டல் மேனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், லார்ட் ரங்கநாதா மட்டும்தான் எனக்கு வேணும்ன்ட்டு உறுதியாக இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. 2 பேரும் வந்து ஒரு அழகான லவ் ஸ்டோரியை கொடுக்குற மாதிரி இந்த பெயிண்டிங்கை நான் பண்ணியிருக்கேன். I'm Ashika from Pencil Kids. So now we are here in the Expo 2026 and it will be conducted in Greaves Road, Chennai, Lalit Kala Academy. It's one of the international, central government academy. So for especially for art, and here I'm do this painting. This one is African inspired painting. This one is abstract painting. And here we have to use a lot of gold foils and cement works at all. So I'll be represented here as a black girl because Africans most often in black. And after that, why I should do the black means black is bold and it's too colorful, so that's why I'll be mentioning this one. And after that, I'll add some flowers. It will be blossom, so girl can freedom with the blossom, and that's it. Hello, hi, I am Vijay Bhavani. My daughter is Vardhini. இது வந்து அவங்க பண்ண பிக்சர் தான். She is actually studying 4th standard and she is only 9 years old when she did this picture. Actually, she is associated with Pencil Kids and ma'am for like around 5 years. Like அவங்க யூகேஜி படிக்கும்போது நான் மேம் கிட்ட அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் the growth, அந்த ட்ரெமெண்டஸ் growth, எல்லா டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு மேமோட என்கரேஜ்மெண்ட், மேமோட மோட்டிவேஷன், த டெடிக்கேஷன் she shows towards the children. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் ட்ரெமெண்டஸ். அதை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அவங்களோட கெரியருக்காக she will sacrifice more. லைக் அவங்களோட கிளாஸஸ் டைமிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே அவங்களோட பெனிஃபிட் பண்ணுற மாதிரியே எல்லாமே இருக்கும். மோரோவர் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்துட்டு குன்றத்தூர்லேயே தான் வந்து எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் தான் வந்துட்டு மேம் ஹேஸ் புட் லாட் ஆஃப் எஃபர்ட். இதுக்கு பேக் நம்ம ஜஸ்ட் இதை நம்ம பார்க்குறோம், பட் இதுக்கு பிஹைண்ட் த ஒர்க் வந்து நிறைய இருக்குது. அது மேமும் சாரும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய லலித் ஆர்ட் அகாடமியில் வந்து ஒரு ஸ்பேஸ் கெடுத்து அங்கே வந்து குழந்தைங்களோட பிக்சர்ஸை வைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஒரு நார்மல் பீப்புளால் இது கண்டிப்பாக முடியாது. ஒன்லி வித் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் ஆஃப் மேம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் டுடே. ஐ எம் லைக் சீரியஸ்லி வெரி கிரேட்ஃபுல் டு மேம் ஃபார் இவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு மேம் தான். ஷீ இஸ் பிஹைண்ட் ஆல் தி சக்ஸஸ். எனக்கு என்ன ஆசை தான், ஒரு நாள் வந்துட்டு அவளும் மேம் மாதிரியே ஒரு ட்ராயிங் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணும். அதுதான் என்னோட ஆசை ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் மேம். It is the Dome of the Rock. It's constructed between 685 to 695 CE. It's the 7th century. It's constructed by Sulaiman alayhi salam. I take 2 for 3 months ஆச்சு. ப்ராஃபிட் நபி அவர் வந்து இங்கேருந்து 1 day ட்ராவல் வந்து இந்த மசூதிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து தான் வந்து இந்த மசூதி ஃபேமஸ். இஸ் த மோஸ்ட் ஐகானிக்கான இஸ்லாமிக்லேயே மோஸ்ட் ஐகானிக் மக்காவோட. அண்ட் தென் செகண்ட் வந்து இந்த மஸ்ஜித் தான். இது வந்து அல்-அக்ஸாக்கு பேக் சைடில் இருக்க மஸ்ஜித். இது வந்து பாலஸ்தீனில் இருக்குது, ஜெருசலமில் இருக்குது. இதுலேருந்து தான் வந்து அந்த நபி இங்கே பயணம் பண்ணார். அண்ட் தென் வந்து இதில் வந்து ஜின் மூலமாக வச்சு இதை கட்ட பண்ணது. ஸோ இட்ஸ் வந்து ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்பெஷல். ஆஷிஃபா. ஒரு பெயிண்டிங் எடுக்கும்போது நிறைய இஷ்யூஸ் ஆனது பேக்ரவுண்டில் இது இருக்குது. எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரே ஒரு பெயிண்டிங் எல்லாருக்கெல்லாம் இது மட்டும் சொல்லிடுறேன். இது வித் ரிலேட்டட் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தட் பெயிண்டிங் இட்ஸ் ரிலேட்டட் டு விமன் எம்பவர்மெண்ட். உங்கள் அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அதில் பிஹைண்ட் அதில் ஒரு ஃப்ளார் எதுக்கு வச்சுருக்கோன்னா கேர்ள்ஸ்னாலே அழகு, ஓகே, பொறுமை, பேஷண்ட். அதனால் அந்த கேர்ள்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நம்ம வச்சுருக்கோம். ப்ளஸ் அந்த பெயிண்டிங் யாராவது இந்த பெயிண்டிங் இஸ் வாட் இட் இஸ் அபவுட் ஏதாவது ரிலேட்டடாக ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களா? எனி ஒன்? ஆக்சுவலாக அது டைட்டில் வைக்கல, இந்த கொஸ்டின் கேட்குறதாக டைட்டில் வைக்கல நாங்கள். எனி ஒன்? ஓகே, இந்த பெயிண்டிங் வந்து இன்கம்ப்ளீட் ஒன். இன்கம்ப்ளீட்னா என்னென்னா நம்ம விமன் கம்பேரிங் வித் மென்.
இன்னும் கேர்ள்ஸ் வந்து ஒன் ஸ்டெப் கீழே இருக்காங்க. ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். வாய்ஸ் வந்து ஓகே, நம்ம கோச்சுக்காதீங்க, ரியலி இட்ஸ் இஸ் ஃபேக்ட். அவங்க வந்து ஒன் ஸ்டெப் டவுனில் தான் இருக்காங்க. அவங்க கீழே வந்து ஒரு ஸ்பேடு இருக்குது, அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வயா எஜுகேஷன், வயா டூயிங் பிஸ்னஸ், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் அவங்களே மோட்டிவேட் பண்ண அவங்க அழகாக வருவாங்க. இன்னொரு சின்ன விஷயம், எங்கள் மென் சைடில் இருக்க சஜஷன் என்னென்னா, அவங்க ஆல்ரெடி அழகு, பொறுமை, பேஷண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, லைக் இப்போ மேம்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். இதெல்லாமே ஆல்ரெடி அப்பா இருக்குது. இதோடு சேர்ந்து அவங்க இன்னும் புதுசாக அவங்கள ஸ்பேட் எடுத்து அவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது சேரும்போது அவங்க வாய்ஸை ஈஸியாக டாமினேட் பண்ணிடலாம். சில இடத்துல நான் பார்க்குறேன்னா அழகு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்க ஒரு சில ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதனால் இப்போ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த விஷயத்தை விடாமல் அவங்களோட டேக்கிங் கேர், அவங்களோட அழகு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதோட மற்ற விஷயத்தை விமனோட மென்னோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஈஸியாக எங்களை டாமினேட் பண்ணிடலாம். இது விமன்ஸ் டே செலிப்ரேஷனாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ.